ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல எங்க பட்டுவும், அப்புறம் மீனுவும் வந்து எப்படி முட்டையிட்டு அடகாத்து குஞ்சு பொரிச்சாங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் சாப்பாடுலாம் நான் தந்தேன். என்ன சாப்பாடு வந்து தரலாம் காக்டெயிலுக்கு அப்படின்னு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். இப்போ தான் என்னோட சேனல புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்து மீனும். இது வந்து போன வருஷம் தான் நாங்க வாங்கியிருந்தோம் செப்டம்பர் மாசம். எங்க பட்டுக்கு வந்து 2 ஜோடி வந்து நாங்க வாங்கியிருந்தோம். ஃபர்ஸ்ட்டு வந்து சிட்டுன்னு ஒரு ஜோடி வந்து வாங்கியிருந்தோம். அது வந்து பறந்து போயிருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு குருவியும் வாங்கியிருந்தோம் காக்டெயிலு. அது வந்து இப்ப தான் போன வருஷம் வந்து இறந்துச்சு. வீடியோ கூட நான் போட்டிருந்தேன். இறந்து போன அந்த குருவி வந்து அவ்வளோ அழகா வந்து பேசும். பட்டு வந்து அதுக்கு எல்லாமே வந்து சொல்லிக் குடுத்து சூப்பரா பேச வச்சிருந்துச்சு. பாவம் அது வந்து இறந்து போயிருச்சு. அதுக்கப்புறம் இந்த குருவி வந்து நாங்க வாங்கி உள்ள வந்து விட்டுருந்தோம் அந்த காக்டெயில. அதுக்கப்புறமா தான் இப்ப அ ஏப்ரல் மாசம் வந்து முட்டையிட்டு அழகா குஞ்சு பொரிச்சிருந்துச்சு. பட்டு வந்து ஆண் குருவி. இப்ப நாங்க வாங்குனது வந்து பெண் குருவி. 2ம் சேர்ந்து அழகா முட்டையிட்டு அடகாத்து குஞ்சு பொரிச்சு சூப்பரா வந்து 3 குஞ்சு வந்து பொரிச்சிருந்தாங்க. 7 முட்டை வந்து போட்டிருந்துச்சு காக்டெயில் வந்து. அ மொத முட்டை இட்டவுடனே எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா பட்டு வாங்கி 4 வருஷம் ஆச்சா. அது பெண் குருவியா, ஆண் குருவியா என்னன்னே தெரியாமயே வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஜோடி வந்து நாங்க வாங்கி விட்டோனே அது வந்து 7 முட்டை வந்து போட்டிருந்துச்சு. பார்த்தோன்னே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா நம்ம வீட்ல வந்து நம்ம ஒரு குழந்தை வளர்க்குற மாரி தான் நம்ம வந்து மாரி குருவியோ, நாயோ, பூனையோ ஏதோ ஒண்ணு வளர்ப்போம்ல. அவங்க வந்து இந்த மாரி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. கரெக்ட்டா வந்து 32 நாள் கிட்டக்க ஆயிருச்சு குஞ்சு பொரிக்கிறதுக்கு. ஏப்ரல் 10ஆந்தேதி போல தான் முட்டை இட்டுச்சு. அதுக்கப்புறம் திருக்கல்யாணத்தப்ப தான் வந்து முட்டைய வந்து பொரிச்சுச்சு. அ எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. தூங்கி எந்திரிச்சோனே காலையில கீன்னு சவுண்டு கேட்டே இருந்துச்சு. நாங்க வந்து இத வந்து வெளியில வைக்க மாட்டோம் கூண்ட. நைட்டு தூங்கும்போது கீழ ஒரு சாக்கு விரிச்சு நாங்க எங்க ரூமுக்குள்ள நாங்க வந்து தூங்க வச்சுக்குருவோம். ஏன்னா, பூனை அந்த மாரிலாம் திரியுது. ஏதாவது பண்ணிருமோன்னு எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். அப்படித்தான் வந்து வச்சிருந்த குருவி வந்து இறந்துச்சு. எதனால அது இறந்துச்சு அப்படின்னு எங்களுக்கு தெரியல. அதனால பயந்துட்டு நாங்க உள்ள வந்து தூக்கி வச்சுருவோம். அப்படிதான் வந்து தூக்கி வச்சுட்டு நைட் படுத்திருந்தோம். அந்த 7 முட்டையுமே நல்லா அ வச்சிருந்துச்சு. ஒரு குஞ்சு, சின்ன குஞ்சா ஒண்ணு வந்து பொரிச்சிருந்துச்சு. அப்புறம் 1 நாள் விட்டு, 1 நாள் விட்டு அப்புறம் 3 குஞ்சு வந்து பொரிச்சிருந்துச்சு. 4 முட்டை வந்து பூ முட்டை ஆயிருச்சு. நீங்க வந்து இந்த மாரி ஒரு பாக்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நாங்க பழைய கூண்டுல இந்த பாக்ஸ் வந்து அட்டாச்சாவே அவங்களே வந்து ஃபிட் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் வந்து இந்த 2 குருவி வந்து முட்டையும் இடல. எதுக்கு இத நம்ம வந்து வச்சுக்கிட்டுன்னு அந்த அந்த கூண்டுலேருந்து இந்த பாக்ஸ எடுத்துட்டேன். எடுத்து வெளியில வச்சுட்டேன். வேற கூண்டு வந்து நாங்க வாங்கி வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் முட்டையிடுற மாரி தெரிஞ்சுச்சு அப்படின்னோனே, கூண்டுக்குள்ளேயே வந்து முட்டையிட்டுருச்சு. இங்கிட்டு, அங்கிட்டு ஓடி, ஓடி பார்த்துச்சு. அதுக்கப்புறம் கூண்டுக்குள்ளேயே வந்து முட்டையிட்டுருச்சு. அதுக்கப்புறம் எடுத்து நான் பானையில போட்டு வச்சேன். பானைக்குள்ள போய் உட்காரவே மாட்டேன்ருச்சுங்க. அப்புறம் திரும்பி இந்த பாக்ஸ எடுத்து நான் உள்ள வந்து ஒரு கம்பு மாரி வச்சு, இந்த பாக்ஸ நான் இந்த கூண்டுக்குள்ளேயே வந்து அழகா ஃபிட் பண்ணி கம்பியெல்லாம் போட்டு சுத்தி வச்சுட்டேன். மணல் வந்து உள்ள போட்டு வச்சோனே, முட்டைய வந்து அடுத்த நாள்லருந்து இந்த காக்டெயில் வந்து உள்ள போய் அதுவே வந்து இட ஆரம்பிச்சுருச்சு. மணல் வந்து போட்டு இந்த மாரி பாக்ஸ் வைக்காத வரைக்கும் அது வெளியிலேயே சுத்தி முட்டை இட்டுட்டு இருந்துச்சு, ஒரு முட்டை. அடுத்த நாள் வந்து நான் வந்து பார்த்துட்டு இந்த மாரி ஒரு பாக்ஸ அதுக்குள்ள வந்து மணல் போட்டு நான் வச்சுட்டேன். உங்கள்ட்ட மணல் இல்ல அப்டின்னா, நீங்க வந்து கோலப்படி கூட நீங்க உள்ள வந்து போட்டு வச்சிரலாம். ஏன்னா, மணல் வந்து எல்லா இடத்துலயுமே கிடைக்காது. அதனால கோலப்படி போட்டு வச்சாலும் அது பாட்டுக்கு முட்டை வந்து உடையாம நல்லா சேஃப்டியா இருக்கும். நான் வந்து அப்படித்தான் ஃபர்ஸ்ட்டு மணல் போட்டு வச்சிருந்தேன். அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து கோலப்படி வந்து மாத்தி பார்ப்போம். மணல் இல்லாத இடத்துல நம்ம எப்படி வந்து நம்ம இத வந்து யூஸ் பண்ணலான்ட்டு, நான் கோலப்படி நான் வச்சு பார்த்தேன். அதிலேயே வந்து உட்காந்துருந்தாங்க. இப்போ வந்து என்ன குஞ்சு பொரிச்ச உடனே, இந்த குருவி என்ன பண்ணுதுன்னா, அம்மா, அப்பா 2 பேரும் மாத்தி மாத்தி கீழ இறங்கி, ஒண்ணு வந்து ஊட்டிக்கிட்டு இருக்கும்போது, இன்னொரு குருவி வந்து கீழ இறங்குது. இறங்கி சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு, அழகா போய் அந்த குஞ்சுகளுக்கு மாத்தி மாத்தி அதுகள பசிக்க விடாம ஊட்டுனது பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப அதிசயமா தான் இருந்துச்சு. இந்த மாரி பறவைகள், விலங்கு எல்லாமே வந்து அதோட குட்டிகளுக்கு வந்து நேரத்துக்கு சாப்பாடு ஊட்டுறது, இது மாரிலாம் அது வந்து செய்யும்போது பார்க்குறதுக்கு ஒரு ஆச்சரியமாவுமே இருந்துச்சு. ஏன்னா, எங்க பட்டு வாங்கி 4 வருஷம் ஆச்சா, அது குஞ்சு பொரிச்ச அனுபவம் எங்களுக்கு வந்து இல்ல. இப்போ புதுசா இருக்கும்போது எங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாவும் இருந்துச்சு. நீங்க வந்து முன்னாடியே வந்து கோதுமை, சுண்டல், அப்புறம் பாசிப்பயிறு, வெந்தயம் இதெல்லாம் வந்து நீங்க ஊற வச்சுருங்க. அப்பதான் வந்து அதுகளுக்கு நம்ம நேரத்துக்கு போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது மாரி ஸ்வீட் கார்ன் வந்து போடலாம். காஞ்சு போன அந்த சோளம் வந்து நீங்க வந்து போடலாம். இது மாரிலாம் வந்து நெறையா போட அது நல்லா சாப்பிட்டுட்டே இருக்குங்க. நம்ம வந்து கவனிக்காம விட்டுட்டோம்னா, இரை இல்லாம பாவம் சின்ன குஞ்செல்லாம் வந்து இறந்து போறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து நீங்க இதெல்லாம் வந்து ஊற வச்சு ரெடியா நீங்க வச்சுக்கோங்க. இப்படி ஊற வச்சா தான் அவங்க வந்து எப்பலாம் அவங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கீழ வந்து நெறையா சாப்பிட்டுட்டு போயிட்டு, அந்த குஞ்சுகளுக்கு வந்து ஊட்டி நல்லா வயிறு ஃபுல்லா ஊட்டி விட்டுட்டு, மாத்தி மாத்தி கீழ வந்து இறங்கி வருங்க. ஆனா தண்ணி வந்து ஒரு ஒரு டப்பால வந்து இந்த மாரி வச்சுருங்க.
அது வந்து உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கனால அடை காக்கிறப்பயும் சரி, குஞ்சு பொரிச்சதுக்கப்புறமும் சரி, அந்த தண்ணிய வந்து நீங்க வச்சுட்டே இருங்க. ஏன்னா, அப்பதான் வந்து அத குளிச்சுட்டு போறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இன்னொன்னு அந்த தண்ணிய வந்து நீங்க அப்பப்போ மாத்திருங்க. குடிக்கிற தண்ணியுமே குஞ்சு பொரிச்சதுக்கப்புறம் நீங்க தண்ணிய வந்து அப்பப்போ மாத்திட்டே இருங்க. ஏன்னா, அது உள்ள போய் இந்த குஞ்சுகளுக்கு எர ஊட்டும்போது, அதோட கழிவெல்லாம் வந்து வாயில ஒட்டியிருக்கும்ல. அப்போ வந்து அதுகளுக்கு வந்து தெரியாது. திரும்பி அதே வாயோட வச்சு நீங்க தண்ணிய அது குடிச்சிட்டு போம்போது, திரும்பி அது ஊட்டும்போது இன்ஃபெக்ஷன் ஆயிரும். அதனால தண்ணி வந்து நீங்க அடிக்கடி நீங்க மாத்தி மாத்தி வைங்க. அது மாதிரி அந்த கூண்டுக்குள்ள மணல் போட்டு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? குஞ்சு பொரிச்சதுக்கப்புறம் அதுங்க வந்து சாப்பிட்டு, சாப்பிட்டு, சாப்பிட்டு பொழுதன்னைக்குமே பாத்ரூம் வந்து போயிட்டே இருக்குங்க. மோஷன் வந்து உள்ள போயிட்டே இருக்குங்க. அப்போ வந்து ஒரு மாரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சுரும், அந்த கூண்டு வந்து. அதனால வந்து நீங்க வந்து அ நல்லா கிளீன் பண்ணி அத வைக்கணும். அதுக்காக அந்த கழிவெல்லாம் போயிருக்கும் பார்த்தீங்களா? 2 நாளைக்கு ஒரு தடவ நான் வந்து கிளீன் பண்ணேன். அப்படியே கொண்டு போய் வெளியில வந்து கொட்டிருங்க. கொட்டிட்டு உள்ள வந்து நல்லா ஒரு நல்ல ஒரு ஈர துணியோ, காஞ்ச துணியோ வச்சு நல்லா உள்ள வந்து அந்த அந்த கழிவெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாம் தொடச்சு நீங்க எடுத்துருங்க. அதுக்கப்புறம் புது மண்ணோ, புது கோலப்பொடியோ நீங்க போடுறதுக்கு முன்னாடி, ஒரு பேப்பர் வந்து நெறையா கொஞ்சம் பேப்பர் எடுத்து, அ தீக்குச்சிய வச்சு பொருத்திட்டு நீங்க அந்த கூண்டுக்குள்ள வந்து போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டீங்கன்னா, அதுக்குள்ள இருக்க அந்த சின்ன சின்ன பூச்சி ஏதாவது இருந்தாலுமே அது வந்து இறந்துரும். இன்னொன்னு கூடு வந்து நல்லா ஹீட் ஆயிட்டு நல்லாருக்கும். அதுக்காக நீங்க வந்து அந்த மாரி நீங்க பண்ணிருங்க. ஸ்மெல்லும் அடிக்காம இருக்கும். அந்த தீ வந்து நம்ம பத்த வச்சு உள்ள போடும்போது ஸ்மெல் அடிக்காம ரொம்ப சூப்பரா இருக்கும். நாங்க வந்து அப்படிதான் பண்ணுனோம். இல்லன்னா ரொம்ப ஸ்மெல் வந்துரும். அப்புறம் புழுவெல்லாம் வந்து வச்சுரும். அந்த அந்த கழிவு பாத்ரூம் போயிருக்குங்களா அதில. ரொம்ப கவனமா நீங்க வந்து இருங்க. அப்படி நம்ம வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, அது குஞ்சு பொரிச்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த குஞ்சுகள பூராமே நல்லா காப்பாத்தி வெளியில வந்து கூட்டிட்டு வந்துருவாங்க. எங்க பட்டுவ வந்து நாங்க ஹேண்ட் ஃபீடிங் தான் பண்ணுனோம். சின்ன குஞ்சா ஒரு 35 குஞ்சு தான் நாங்க வாங்கும்போது, நாங்க ஹேண்ட் ஃபீடிங் பண்ணனால நாங்க பேசுறது எல்லாமே புரிஞ்சுகிட்டு, நாங்க பேசுற மாரியே அது வந்து பேசும். நாங்க வந்து இந்த குருவியெல்லாம் அப்படிதான் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா, இந்த குஞ்சுகளுக்கு அம்மா, அப்பா 2 பேருமே மாத்தி, மாத்தி, மாத்தி இரைய ஊட்டி அவங்கள கத்த விடாம வச்சுட்டாங்க. அப்ப நமக்கு என்ன வேலை இருக்கு ஃபீடிங் பண்றதுக்குன்ட்டு நாங்க வந்து விட்டுட்டோம். ஆனா, சூப்பரா வந்து சாப்பாடு நல்லா ஊட்டி, நல்லா வளர்த்துருச்சுங்க. எங்க பட்டு, அந்த மீனு 2மே வந்து விரும்பி சாப்பிடுற சாப்பாடு வந்து அந்த குஞ்சு பொரிக்கும்போது சோறு வந்து நெறையா நாங்க வப்போம். சோற நல்லா ஊட்டும், தோசை ஊட்டும், உளுந்த வடை, அப்புறம் நான் சொன்ன மாரி சுண்டல் வந்து ஊற வச்சுக்கோங்க. பாசிப்பயிறு, வெந்தயம், கோதுமை இந்த மாரி வந்து ஊற வச்சுக்குவோம். தினையும், சன்ஃப்ளவர் சீடு இதெல்லாம் வந்து எப்பயுமே வந்து இந்த டப்பால வந்து நீங்க போட்டே வச்சுருங்க. நம்ம கூட குறைய எற வைக்க லேட் ஆனாலுமே, அதுங்க வந்து அத சாப்பிட்டு கூட போய் ஊட்டி வச்சுருங்க குஞ்சுகளுக்கு. அதனால வந்து நீங்க அந்த மாரி வந்து செஞ்சுக்கோங்க. இந்த பாருங்க சோறு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க, "சோறுலாம் வந்து போடாதீங்க, கோதுமைலாம் போடாதீங்கன்னு" சொல்லுவாங்க. ஆனா அதுங்க வந்து என்ன விரும்பி சாப்பிடுதுங்களோ, நம்ம வந்து அத கண்டிப்பா வந்து போடலாம். ஏன்னா அதனால வந்து அவங்களுக்கு ஒண்ணுமே ஆக போறதில்ல. நாங்க வந்து அதே மாரி தான். அந்த மாரி குஞ்சுகளுக்கெல்லாம் என்ன போடலாம்? தாய் குருவிக்கெல்லாம் என்ன வைக்கலாம்னா, நாங்க சர்ச் பண்ணி பார்த்தோம். இப்படி தான் சொல்லியிருந்தாங்க. சாப்பாடுலாம் வைக்கக்கூடாது. கோதுமைலாம் ஊற வச்சு போடாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனா, அது என்ன விரும்பி சாப்பிடுதோ, அதான் நம்ம வைக்க முடியும். அதே மாரி நாங்க வந்து எங்க பட்டு, மீன் வந்து என்ன சாப்பிடுங்களோ, அதத்தான் நாங்க வந்து ரொட்டீனா வந்து வச்சோம். சூப்பரா சாப்பிட்டுட்டு, அந்த இரைய வந்து அதுக ஊட்டி, அந்த குஞ்சுகள் வந்து அவ்வளோ அழகா வந்து வெளியில கூட்டிட்டு வந்துச்சுங்க. எங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த பாருங்க, உள்ள பாருங்க எவ்வளோ கழிவு இருக்கு பார்த்தீங்களா? இத பூரா நம்ம வெளிய போய் கொட்டிட்டு, நம்ம அந்த மாரி தீ பொருதி, அந்த பேப்பர்லாம் உள்ள அந்த புகையெல்லாம் காமிச்சிங்க அப்புட்ன்னா, ஸ்மெல் அடிக்காம ரொம்ப நல்லாருக்கும். அதுக்கப்புறம் குஞ்சு பொரிச்சுட்டு, அது கீழ இறக்கி வந்தோனே, நம்ம வந்து அந்த கூண்ட வெளிய எடுத்துட்டு, அடுத்த தடவ முட்டையிடும்போது நம்ம உள்ள தூக்கிடுவோம் வச்சுக்கலாம். அந்த பானை மட்டும் சின்ன பானைய நான் உள்ள வந்து எப்பயுமே கட்டி வச்சிருந்தேன். மத்ததெல்லாம் வந்து வெளியில எடுத்தாச்சு. இந்த மாரி தான் வந்து எங்க பட்டு மீன் வந்து அழகா முட்டையிட்டு, குஞ்சு பொரிச்சு, அது வந்து வெளியில வந்து கூட்டு வந்துச்சுங்க. உங்க வீட்ல வந்து உங்க காக்டெயில்ல வந்து என்ன சாப்பாடுலாம் சாப்பிடுவாங்கன்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீரை, நெறைய கீரையும் நல்லாவே சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரை நல்லா சாப்பிடுங்க, அரக்கீரை, அப்புறம் பாலக்கீரை, இந்த மாரி கீரை எல்லாமே வந்து விரும்பி சாப்பிடுங்க. அதையும் நீங்க வெட்டி வச்சுருங்க. பீட்ரூட்டு, கேரட்டு இதெல்லாம் வந்து குட்டி குட்டியா சீவி வைங்க. அதையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாமே நம்ம வந்து அதுங்களுக்கு வந்து சின்ன சின்ன பீஸா வெட்டி போட்டோம் அப்புட்ன்னா, ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க. எங்க வீட்ல இருக்க எங்க குருவிகளுக்கு காக்டெயிலுக்கு வந்து நாங்க இந்த சாப்பாடு தான் நாங்க வந்து குடுத்தோம். இன்னொன்னு, யாருமே வந்து பயந்துட்டு நம்ம எதுவும் குடுக்கும்போது தான் அதுகளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகும். அதுங்க வந்து விரும்பி சாப்பிடும்போது கண்டிப்பா அதுகளுக்கு எதுவுமே ஆகாது. எங்க காக்டெயிலுக்கு நாங்க அந்த மாரி தான் வந்து ஃபுட்டெல்லாம் நாங்க வச்சு, அதுகள வந்து சூப்பரா நாங்க வளர்த்து, நாங்க வெளியில வந்து கொண்டு வந்துச்சுங்க. அதனால நீங்களும் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்புட்னா, நீங்க வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. எங்க குருவிகளுக்கு வந்து சாப்பாடெல்லாம் வந்து ஒத்துக்கிருச்சு. காக்டெயிலுக்கு வந்து சோறெல்லாம் வந்து ஒத்துக்கிருச்சு. ஏன்னா, இந்த குஞ்சுகளுக்கே நெறையா சோறு தான் வந்து எங்க பட்டு வந்து எடுத்துட்டு போய் நெறையா ஊட்டி, அந்த கொரவல ஃபுல்லாமே வெயிட்டா வந்து இரைய வந்து வச்சுரும்.
அந்த அளவு கொண்டு போய் ஊட்டுச்சு. அந்த மாதிரி தான் எங்கள் காக்டெயில் வந்து பண்ணுச்சு. அதான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ வந்து நான் எடுத்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். காக்டெயில் புதுசாக வளர்த்தோம் அப்படின்னா நமக்கு சின்ன குஞ்சு வாங்கி இப்போ உள்ளே இருக்குது பார்த்திங்களா, இந்த குஞ்சு அளவு தான் எங்கள் பட்டு மீன் சிட்டுவை வந்து நாங்கள் வாங்கி வளர்த்தப்ப சின்னதாக தான் வந்துச்சு. நாங்களே ஹேண்ட் ஃபீடிங் பண்ணோம். ஒரு மாவு இருக்கும், சத்து மாவு மாதிரி விற்கும். அதை வாங்கி சுடுதண்ணில் போட்டு கலந்துட்டு சிரஞ்சில் வந்து எடுத்து அதுக்கு வாயில் உள்ளே விட்டுட்டு நம்ம வந்து வளர்க்கணும். ஹேண்ட் ஃபீடிங் பண்ணி வளர்க்கும் போது ரொம்ப ஈஸியாக வந்து பேச வந்து கற்றுக்குறோங்க. ஏன்னா நம்ம கையில் வந்து நிற்கும் போது நம்ம என்னென்ன சொல்கிறோமோ அதெல்லாம் திரும்பி சொல்லி எங்கள் பட்டு வந்து அப்படி தான் வளர்ந்துச்சு. இப்போ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே வந்து பெருசாகிடுச்சுங்க, சூப்பராக பெருசாகிடுச்சுங்க. இப்போ நம்ம என்ன போட்டாலும் சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக பெருசாகிடுச்சுங்க. உங்கள் வீட்டில் காக்டெயில் வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணி உங்கள் காக்டெயில் நல்லா வந்து வளர்த்துக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராம்ஜோஸ் சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.